சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தை எடுத்துங்க. வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு 5 நாட்கள் மட்டும் உடம்பு சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கினாவே போதுமானதையா. நம்ம உடல் சமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகதை கண்படாக பார்க்கணும். அதெல்லாம் எந்த தொந்தரவும் நடைபெறாது. நீங்கள் கவலையே படாதீங்க. வேலையில் நீங்கள் வேலைக்காக அமைப்பு, வருமானத்துக்கான அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு. மகரம் இதுவரைக்கும் தலை குனிந்து வாழ்ந்தவங்களாம் தலை நிமிர்ந்து வாழறதுக்கான முதல் மாதத்துலேருந்தே இவங்களுக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும். நான் மீட்டெடுத்துருவேன், நான் மீண்டு வந்துடுவேன்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை பெறுவதும் அங்கே புதன் பகவானுடைய அமைப்பும் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள். குருவோட வீட்டில் புதனும் புதனோட வீட்டில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பது என்பது பரிவர்த்தனை யோகம். இருந்தாலும் சில தவறான விஷயங்களும் நம்ம கம்யூனிகேஷன் கிடைச்சிட்ருக்கு. தவறான பாதையை நாம் போயிட்டுருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த புதனுடைய பெயர்ச்சி நடந்த பிறகு தான் ஓரளவுக்கு நம்ம மனசை சரி பரவாயில்லப்பா, நான் தாக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நோயினுடைய ஆகட்டும், மனசு தாக்கமாகட்டும், நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை காண ஆரம்பிச்சோம். அதை 15 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க. 15 நாட்கள் பொறுமையாக கடைபிடிங்க. நம்ம வாழ்க்கை தன்மை இந்த மாதம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக மாறும். ஐயா, ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலன் வேறு, மாத கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் அதை விட பயங்கர டஃப்பாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது, புதனும் நீச்சகதி பெறுவது, இந்த மாதிரி விஷயங்கள், சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி, அதாவது லாங் டேர்மில் கொடுக்கக்கூடிய பலாபலனை விட இவங்க மாதத்தில் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அறிவகையாக இருக்கும். நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்மளுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் கொடுக்க போது என்னென்ன தடை இருந்ததோ அது அனைத்தையும் விலகி, அதாவது எப்படி சொல்கிறதுனா பொடியாக விலகிறதுக்கான காலம் உருவாக போகுது. மனிதனுக்கு எப்போவுமே ஒரே ஒரு எப்போ டஃப்லாம் கிடைக்குதோ அதுக்கப்புறம் நாம் சோதனையை கடந்து வேதனையிலேருந்து வெளியே வரப்போகிறோன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம். இந்த மாதத்துலேருந்தே அதுக்கான அறிகுறிகள் தென்படும் ஐயா. இந்த மாதத்துலேருந்தே அதுக்கான அறிகுறிகள் நாம் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறன்ற வார்த்தையை இந்த சித்திரை திருநாளிலே முதல் மாதத்துலேருந்தே நீங்கள் காண தான் பாருங்கள். இது உறுதியாகவே என்னால் சொல்ல முடியும். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை நேரடியாக சூரிய பகவானுடைய பார்வை அங்கே பதியும், உச்சம் பெற்றே பார்ப்பார். அப்போ நம்ம வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, அதுக்கான வேலைத்தன்மையில் இருந்து வந்த தாக்கம் எல்லாமே குறையறதுக்கான காலம் கண்டிப்பாக ஈடேறும். முழு மனசாகவே நீங்கள் ஃப்ரீனஸ் வந்துடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தடையே கிடையாது. பயம் கொள்ள தேவையில்லை. இப்போ நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான அனுகூலத்தை இந்த மாதத்துலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடும். என்னவோ தெரியல, நம்மளை வச்சு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும், நம்ம செலவினங்களை நல்ல செலவினங்களாக மாற்றத்துக்கான அமைப்புகளும் இப்பொழுது தேடி வந்து கொண்டே இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்பது 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் வந்து சேருகின்ற காலமாகவும் இருக்கும். கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆன்மீக பயணங்களும் இருந்து கொண்டிருக்கிறா போல் ஒரு சூழ்நிலையும் காணப்படும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள், ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான அமைப்புகளும் இந்த மாதம் உண்டு. சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு, திடீர்னு பார்த்தா காருக்கு வாங்கிடுவாங்க, கார்லேயே போய் வர மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இந்த மாதம் ஓரளவுக்கு வேலை நிமித்தம் கண்டிப்பாக இருக்குயா. கவலைப்படாதீங்க. நம்ம பேர் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. கல்வியில் நீங்கள் இது தடை எதனா ஏற்பட்டுருந்தால் நான் பாஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அதில் எந்த தடையுமே கிடையாது. தைரியமாக இருக்கலாம். புதனுடைய பரிவர்த்தனை யோகம் காலமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. மனத்தாக்கம் என்பது குறையும். உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தருகின்ற அமைப்பெல்லாம் மாறிடும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தாக்கம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கான காலம் நிறைவேறி கொண்டிருக்குது. திருமண வாய்ப்புகள், திருமணத்தை பற்றி பேசுகிறது, இதை மாதிரி விஷயங்கள் அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எல்லா வெற்றியும் கொடுக்க ஐயா. கவலையே படாதீங்க. கவலை கொள்ள தேவையில்லை. உடல் அமைப்பில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. 5 நாட்கள் மட்டும் கவனத்தை எடுத்துங்க. சித்திரை 1 தேதி 3 நாள் 5 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. உடம்பு கொஞ்சம் படுத்துகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் சரியாயிடும். உங்கள் வாழ்க்கையிலே செம்மையாக வாழுகின்ற தன்மைக்கான அமைப்பு கண்டிப்பாக காணப்படும். கல்வியில் முன்னேற்றம் காணலாம், அதில் தடையே கிடையாது. வேலையில் முன்னேற்றம் காணலாம், அதில் தடையே கிடையாது. வெளியூர் பயணம், ஆன்மீக பயணங்கள், ப்ரமோஷனுக்காக காத்திருந்த அனைவருக்கும் வெற்றி பாதை, உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னவங்க அனைவருக்கும் திடீர்னு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு மேனேஜர் போஸ்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துலேருந்தே அதுக்கான அமைப்பு, அவங்க மங்களகரமான அமைப்பை பார்க்குறத ஈஸியாக கண்கூடாக பார்க்கலாம்.
அதில் எந்த விதமான தடையே கிடையாது. மகர ராசி இந்த மாதத்திலேருந்து ரிலீஃபல் ஆவதை கண்கூடாக பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையே இதுதான் தேடின்னு இருக்காங்க, இத்தனை நாளாக தான் தேடிங்கிறாங்க. அந்த வாழ்க்கை இனிமேல் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உருவாகப் போகிறது. சித்திரை தொடங்கி இந்த பராபவ ஆண்டு ஆண்ட தொடக்கமே சித்திரை மாதமே உச்சம் பெறுகின்ற நேரம். 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் தவறு இல்லை. வேலைக்கான அமைப்பு உண்டு, குடும்பத்துக்கான அமைப்பு உண்டு, வேதனையிலிருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகளும் உண்டு, தர்ம சங்கடத்திலிருந்து வெளிவர போகிறாங்க. மொத்தத்தில் வெளிவருகின்ற ஆண்டாக, பிரச்சனையிலிருந்து வெளிவருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. தொடக்கமே நல்லா இருக்குது, அதனால் விடுங்க, தூக்கி போடுங்க. நன்மை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.